கரூரில் அரசு உதவி பெறும் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக நீண்ட நேரம் வெயிலில் அமர வைக்கப்பட்ட மாணவ மாணவிகள் எம்எல்ஏ வந்தவுடன் மாணவர்களை எழுந்து நிழல் உள்ள பகுதியில் அமருமாறு அறிவுறுத்தினர். கரூர் மாவட்டம் புலியூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி கலந்து கொண்டு 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவ மாணவிகள் 208 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலக மணிவண்ணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்காக பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் இருக்கைகள் போட்டு அமர வைக்கப்பட்டனர். அதில் ஒரு சில மாணவர்கள் எம்எல்ஏ வரும் வரையில் வெயிலில் அமர வைக்கப்பட்டிருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எம்எல்ஏ வந்த சிறிது நேரத்தில் வெயிலில் அமர்ந்திருந்த மாணவ மாணவிகளை எழுந்து நிழல் உள்ள பகுதியில் அமருமாறு அறிவுறுத்தினர். நான் இன்று புதிதாக இந்த பள்ளிக்கு இன்றுதான் வருகை தந்தேன். மிகச் சிறப்பாக தலைமை ஆசிரியர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மாணவ செல்வங்கள் கல்வி அதே போல ஒழுக்கத்தோடு மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுதலை பொறுப்பாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அன்புமாக கடந்த வாரத்தில் ஒரு திட்டம் தொடங்கினாங்க. என்ன திட்டம்னு யாருக்காவது தெரியுமா? மாணவ செல்வங்களுக்கு மணற்கை 27,000க்கு மேற்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ. உங்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். 33% கொடுத்திருந்தார். இன்றைய தினம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடந்தோம்னா தமிழ் வழியில படிச்சோம்னா அதற்கும் மார்க் கொண்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற உயரிய நோக்கத்துல தான் மாணவ செல்வங்களை இவ்வளவு மார்க் கொடுக்க. வீடியோ எடுத்தியா? ரெண்டுமே எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்தியா? ரெண்டுமே